Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.8ல 8th ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். 8th ப்ராப்ளம்ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா குமார் நெட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு. அந்த லெட்டர் வந்து பார்த்தோம்னா 4 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவரோட 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாரு. அப்படி சென்ட் பண்ண லெட்டரை வந்து காப்பி பண்ணி அதை ஒரு மெயிலாக கன்வெர்ட் பண்ணுறாரு. அந்த மெயிலாக கன்வெர்ட் பண்ண லெட்டர்ஸை 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதே மாதிரி அவங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது குமாருங்கிற இருக்காரு, அவரோட 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி அவரோட 4 ஃப்ரெண்ட்ஸையும் அவங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்ப சொல்கிறாங்க. அப்படின்னா 4ஓட ஒரு 4 அப்படின்னா 16 லெட்டர்ஸாக எனக்கு கன்வெர்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அந்த 16 லெட்டர்ஸ் வந்து இன்னும் 4 பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருமே ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணுறப்ப அந்த 16ஓட ஒரு 4 மல்டிப்ளை பண்ணோன்னா 64. இதே வந்து பார்த்தோம்னா இதே ப்ராசஸ் வந்து மொத்தம் 8 டைம்ஸ் வந்து நடக்குதுன்னு நம்மளுக்கு கொஷினில் வந்து கொடுத்துட்டாங்க. இப்படியே சிமிலராக அந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறப்ப மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயிலுக்கு வந்து பார்த்தோம்னா ₹2 காஸ்ட் வந்து வருது. அப்படி இந்த ₹2 வந்து காஸ்ட் வர்றப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து எவ்வளோங்கிறத நம்மளை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த லெட்டர்ஸை சென்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்குங்கிறதையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சீரீஸ் வந்து அப் டு எத்தனை டேர்ம்ஸ் வந்து போகுதுன்னு பார்த்தோம்னா 8 டேர்ம்ஸ் வரைக்கும் போகுது. இப்போ இதை யூஸ் பண்ணி இது எனக்கு ஜிபியில் இருக்குது. அப்படின்னா எனக்கு A = ஏவோட வேல்யூ 4, அடுத்து R அப்படின்னா T2/T1. அப்படின்னா ஆரோட வேல்யூ T2/T1ங்கிறப்ப செகண்ட் டேர்ம் 16, ஃபஸ்ட்டு டேர்ம் 4. அப்படின்னா 4 வந்து 4 4 சார். அப்படின்னா ஆரோட வேல்யூ 4, ஏவோட வேல்யூவும் 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை எஸ்என்னோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இங்கே என்னோட வேல்யூ பார்த்தோம்னா 8. ஏன்னா அப் டு 8 டேர்ம்ஸாக வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எஸ்என்னோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது >1 ஆரோட வேல்யூ. ஆரோட வேல்யூ >1 இருக்கிறப்ப எஸ்என்னோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா A × R⁻n -1 R-1ங்கிறது ஃபார்முலா. இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா ஆரோட வேல்யூ வந்து >1 இருக்கிறப்ப யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா இங்கே என்னோட வேல்யூ 8, அப்படின்னா S(8) = ஏவோட வேல்யூ 4 இன்ட்டு ஆரோட வேல்யூ 4, அப்படின்னா 4/6 -1 4 -1ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 4 × 4/6. 4/6ஓட வேல்யூ என்னங்கிறத நம்மளோட கண்டுபிடிக்கணும். 4/6ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 65,536 கிடச்சிருக்கு. அதோட ஒரு 1 மைனஸ் பண்ணோம். அப்படின்னா 4 - 1ஓட வேல்யூ 3. அப்படின்னா S(8) = 4 இன்ட்டு இது ரெண்டையுமே மைனஸ் பண்ண, அதாவது 65,536ஐயும் 1ஐயும் மைனஸ் பண்ணால் 65,535 வந்து கிடைக்கும் /3. இதை நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 2s, 3 1s. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 3 8s. அடுத்து வந்து பார்த்தோம்னா 3 4s 12. அடுத்து 3 5s 15. அப்படின்னா எனக்கு S(8) = 4 × 21,845 கிடைக்கும். இப்போ இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 87,380. அப்படின்னா டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 87,380 லெட்டர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அமௌண்ட்டு required to send, அதாவது எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆயிருக்குங்கிறத நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்படின்னா ஒரு லெட்டர் சென்ட் பண்ணுறதுக்கு மொத்தம் ₹2 ஆகுது. அப்படின்னா 87,380 லெட்டர்ஸை சென்ட் பண்ணோம்னா அந்த 2ஓட 87,380 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 1,74,760 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த குமார் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ண வரைக்கும் 8 டைம்ஸ் வந்து சென்ட் பண்ண வரைக்கும் பார்த்தோம்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா ₹1,74,760 வந்து ஆயிருக்கு. அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஃபார்வர்ட் பண்ணுறதுக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.